நான் தூங்கவே இல்லை. என்ன வாட் இஸ் எரும மாடு வயசாகுது. நிக்கல் குந்தல் தெரியாது, ஆபியம் தான் தெரியும். நிக்கல் சொல்லிருக்கோம், உட்காரும் போது குந்தல் சொல்லிருக்கோம். சொல்லணும்னா அட்டிடுவோம். சரி நானும் வரேன். இந்தா நிக்கல். இப்ப நான் வந்து உட்காரணும்னா என்ன சொல்ல, மரியாதையா போய் அடி வாங்கி சாகாத. நிக்கல் நான் நின்று தானே இருந்தேன். ஏன்னா நான் சொல்லிட்டேன் நிக்கல் சும்மா அடிக்கிறாரு. பொக்குன்னு உண்மையில சிங்க சூரியமா தலை வெளியே விட்டு போகுதுன்னு. வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனித்துளிய போல குணம் படைச்ச தென்னவனே. விஜய் சித்து வ்ளாக்ஸ் தெரியாத ஆளுங்களே இல்லை. நிறைய என்டர்டைன்மெண்ட் பண்ணுவார். 90s மெமரிஸை வந்து ரீகேப் பண்ணிட்டு எடுத்துன்னு வருவார். நிறைய பேர் டிப்ரெஷனில் இருக்கிறவங்க வந்து சிரிக்க வைப்பார். அப்படியாப்பட்ட விஜய் சித்து வந்து 3 நாள் முன்னாடி போஸ்ட் பண்ண ஒரு வீடியோவில் வந்து ஒரு சம்பவத்தை செஞ்சுட்டாருன்னே சொல்லலாம். அப்படி என்னடா சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு ராவல் அப்சேஷன். விஜய் சித்து வ்ளாக்ஸில் வந்து 3 நாள் முன்னாடி ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ணுறாங்க. அதாவது டெல்டா சீரியஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க 3 நாள் முன்னாடி. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அவங்க ஆஃபீஸ்லேருந்து அப்படியே பேசின்னு காரில் கிளம்பி அப்படியே வந்து ஒரு ஹோட்டலில் உட்காந்துன்னு பேசுகிற மாரி, அந்த ஹோட்டலில் உட்காந்து பேசும்போது என்ன சொல்கிறாங்க, எல்லாரும் வந்து நிக்கல் குந்தல் விளையாட்டு விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக நிக்கல் குந்தல் விளையாட்டுனா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், 90s கிட்ஸ் இருந்தால் தெரிஞ்சிருக்கும். ஒருத்தர் வந்து உட்காரும் போது குந்தல் சொல்லிட்டு உட்காரணும். சப்போஸ் அவர் சொல்லேனா வந்து எல்லாரும் சேர்ந்து முதுலே குத்துவாங்க. சப்போஸ் அவர் ஏஞ்சி நின்னான்னா நிக்கல்னு சொல்லணும். சப்போஸ் அப்பயும் சொல்லலைன்னா எல்லாரும் வந்து அவர் அடிப்பாங்க. அதே ரூல்ஸ் தான் எல்லாருக்கும் வந்து அப்ளிகபிள். அந்த மாரி வந்து சொல்லும் போது வந்து விஜய் சித்துக்கு வந்து அவ்வளோவா தெரியல. ஆக்சுவலாக வந்து விஜய் சித்துக்கு வந்து எல்லாரும் சொல்லி தராங்க. விஜய் சித்து கொஞ்சம் ஏமாத்துறாங்க கூட. நீங்கள் வந்து குந்தல் சொல்ல, நீங்கள் வந்து உட்காத்துக்கு முன்னாடி குந்தல் சொல்லணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்றி இது பண்ணுறாங்க. அப்படியே போயின்னு இருக்கும்போது விஜய் சித்து வந்து கொஞ்சம் தெளிவாகிட்டு பிரகதீஸ்வரன் அவர் வந்து நிக்கல் சொல்லிட்டு ஏஞ்சிக்காம நிக்கல் சொல்லிட்டு ஏஞ்சிக்கல நீ அப்படின்னு சொல்லிட்டு செம்மடி அடிக்கிறாரு. ஆக்சுவலாக அடிக்கிறாருன்னா எப்படின்னா ரோட்டில் போட்டு அவர் விளையாட்டுத்தனமாக சிச்சுன்னு கிச்சுன்னு அடிக்கிறாரு. எல்லாருமே வந்து சிச்சுன்னு கிச்சுன்னு அண்ணா விடுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாலும் அவர் வந்து ரோட்லேயே படுக்க போட்டு காலில் மெரிக்கிறதுலாம் நம்மளுக்கு பார்க்கும் போது ஒரு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆக்சுவலாக அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே வந்து அதை ஃப்ரெண்ட்ஸு அந்த அண்ணன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கேங்காக வந்து அடிச்சுக்கிறாங்க பிடிச்சிக்கிறாங்க. அப்படிதான் என்டர்டைன்மெண்ட்டாக பண்ணுவாங்கன்னு தெரியும். ஆனால் பார்க்குறவங்க நம்ம தானே, அது கொஞ்சம் நம்மளுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. ஐயோயோ பிரகதீஸ்வரனுக்கு இப்படி அடிபட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபீல் பண்ண போகிற அந்த சமயத்தில் 2 நாள் முன்னாடி ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகிருக்கு. ஆக்சுவலாக விஜய் சித்து, பிரகதீஸ்வரன், அவங்க ஃபேமிலி எல்லாருமே வந்து ஒரு பார்ட்டிக்கோ இல்லை ஒரு ஃபங்க்ஷனுக்கோ எங்கேயோ போயிருக்காங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு போகும்போது பிரகதீஸ்வரன் அப்படியே ஸ்டைலாக வந்து கண்ணாடிலாம் போட்டுக்கின்னு அப்படியே டான்ஸ் ஆடுறாரு. விஜய் சித்து வந்து இப்படி கையை கட்டிக்கின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது பிரகதீஸ்வரன் இப்படி கூப்பிட்டு அப்படியே தலையில் அடித்து தோல் மேலே கையை போட்டு அப்படியே ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணுறாருன்னே சொல்லலாம். விஜய் சித்து வந்து சரி அப்படியே தலையாட்டின்னு கம்முன்னு அப்படியே எடுத்துன்னு போகிறாரு. அப்புறமா திரும்ப பிரகதீஸ்வரன் அந்த ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடின்னு விஜய் சித்து மேலே கையை போட்டுக்கின்னு அவங்க 2 பேர் டான்ஸ் ஆடுறாங்க. அது பார்க்கறதுக்கே ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது. பிரகதீஸ்வரன் மனசில் வந்து ஆஹா நான் ரிவெஞ்ச் எடுத்துட்டேன் பார்த்தியா, எல்லாரும் முன்னாடி ரிவெஞ்ச் எடுத்துட்டேன் பார்த்தியா அப்படின்னு தான் இருக்கும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். விஜய் சித்து வ்ளாக்ஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கை கொடுத்துருங்க, அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணுறேங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் விஜய் சித்து வ்ளாக்ஸுக்கு என்ன இஷ்யூ அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. Stay tuned.